சொல்லுங்க மேம். நீ தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாத்தையும் நான் எது சொல்லணும்? எதுக்கு என் கவிதாக்கா வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ண பாக்குற? யார் சொல்லி அவங்க வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ற? இன்னும் எதெல்லாம் சொல்லி ஸ்பாயில் பண்ண போற? வரிசையா சொல்லுமா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கவிதானா எந்த கவிதா? ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்போ. நான் ஜீப்ல வந்ததும் போலீஸ் ட்ரெஸ்ல நிக்கிறதும் உன் கண்ணுக்கு தெரியலல? சொல்லு, டாக்டர் கணேசன் அவங்க அம்மா கிட்ட எதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு எங்க அக்கா கவிதாவை பத்தி தப்பா போட்டு கொடுத்துட்டு இருக்க? இல்லையே, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உனக்கு இவ்ளோ திறமையெல்லாம் இருக்க கூடாது. நர்ஸ் ஆச்சே, ரொம்ப புனிதமான தொழிலாச்சே, அவசரப்பட்டு கைய வைக்க வேண்டாம்னு பார்த்தா அடி வாங்காம சொல்ல மாட்டேன். சொல்லு, எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி சொல்லிடு. உன்னை பின்னால இருந்து ரிமோட் பண்றது யாரு? அதாவது நீ யார் சொல்லி இந்த மாதிரி உளவு வேலையெல்லாம் பாக்குற? ஹலோ ஹலோ, என்ன மேடம் என் பேக்கை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க? இது தனி மனித சுதந்திரம். உன்ன மாதிரி தனி மனித சுதந்திரத்துல தலையிடுறதுல தப்பே இல்ல. எங்களோட பொது எதிரி 2 பேரு. ஒருத்தர் பேரு உமா மகேஸ்வரி, இன்னொருத்தி பேரு காஞ்சனா. முதல்ல உமா மகேஸ்வரி பேர் இருக்கான்னு பாக்க. டிஸ்பிளேல வெறும் நம்பர் மட்டும்தான் வருது, பேர் வரல. சோ உமா மகேஸ்வரி உன் கூட லிங்க்ல இல்ல. காஞ்சனா பேரை போட்டு பாக்குறேன். பாரா, காஞ்சனா மேடம் அழகா போட்டோட வந்திருக்காங்களே. இதுக்கு என்ன அர்த்தம்? தெரிஞ்சவங்க. எந்த வகையில தெரிஞ்சவங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீ அடி வாங்காம அடங்க மாட்டேன். காஞ்சனாக்கே டயல் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டா ஓ வண்டவான தண்டவாளெல்லாம் தெரிஞ்சிரு போகுது. என்ன சொல்லு, பணம் வேணுமா? அதான் நான் சொன்ன மாதிரியே கவிதாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. வா, வந்து கேட்ட பணத்தை வாங்கிக்கோ. செஞ்ச வேலைக்கு பணம் வாங்கிக்கன்னு காஞ்சனாவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டா. போலாமா? இல்ல மேடம், வேற வழியே இல்ல. இதுக்கு மேல உன்னை நர்ஸா பார்க்க கூடாது, நிறைய தான் பார்க்கணும். நான் போயிட்டு வந்துடுறேன். பாவம், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் போயிட்டு வந்துடுறேன். அங்க வர பிரச்சனைக்கும் காஞ்சனா தான் காரணமா இருக்கும். ஏமா, காஞ்சனாவை பார்த்தா இதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லுமா. ஏய், நான் ஏன்டா அவளை போய் பார்க்க போறேன்? அவ வரவே வேண்டான்னு எப்போ தலைமொழிகியாச்சு, மறந்து போச்சா? மா, நான் நீ டச்ல இருக்கிறதா சொல்லலம்மா. காஞ்சனாவை பார்த்தா சொல்லுன்னு தானே சொன்னேன். இதுக்கெல்லாம் ஏமா கோச்சுக்கிற? இவன் தெரிஞ்சு பேசுறானா இல்ல யதார்த்தமா பேசுறானான்னு தெரியலையே. ஆமா மேடம், இப்பதான் நர்ஸ போன் பண்ணா. அக்கா கௌரி, தங்கச்சி மனோகரி 2 பேரும் கவிதாவை காப்பாத்தி கரை சேர்த்துட்டாங்களாம். ஏன் அந்த நர்ஸ பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொல்ல அவசியம் இல்லைன்னு படிச்சு மேடம், அதான் சொல்லல. என்ன சொல்றா அந்த கௌரி? அவ எல்லாம் அமைதியா தான் இருக்கா. ஆனா என் மகன் தான் பொங்கிட்டு இருக்கான். உங்க மகன் குறுக்க வந்து விளையாடுறதுனால தான் நான் பொறுமையா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லனா அந்த கௌரிய உண்டலன்னு பண்ணிருப்பேன். அதெல்லாம் பார்க்க வேண்டாம். கௌரிய தட்டுற வேலையில பொறுமையா எல்லாம் டிராவல் பண்ணாத, அடிச்சு தூக்கு. நேரம் வரட்டும், வந்ததும் அந்த கௌரிய ஒரே தூக்கா தூக்கிடுறேன். போதும் மாப்ள, இது போதும். அந்த நம்பிக்கை துரோகி நர்ஸ வேலையை விட்டு அனுப்புனீங்களே, இது போதும். நல்லவனே ரொம்ப நம்பினேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. கண்டிப்பா கௌரி அக்காவால
அவ வெளிச்சத்துக்கு வந்துட்டான். இல்லனா அவளை தொடர்ந்து நம்பிக்கிட்டே இருந்திருப்போம். அப்படி பார்த்தா நம்ம கௌரியோட சேர்த்து மனோகருக்கு நன்றி சொல்லணும். நாளைக்கு அந்த நர்ஸ் ஊசி போட வரலனா அம்மா என்னாச்சுன்னு கேட்பாங்களே. கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்பவே போய் நான் அந்த நர்ஸை பத்தி சொல்ல போறேன். ஆமா, கவிதாவை பத்தி உன்கிட்ட போட்டு கொடுத்த நர்ஸ நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். இனிமே அவ வரமாட்டா. நீயும் நிம்மதியாரு, கவிதாவையும் நிம்மதியா இருக்க விடுன்னு அம்மா கிட்ட நான் சொல்லதான் போறேன். அதுக்கு அவசியமே இல்லை. இதுக்கு மேல யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அம்மா, அந்த நர்ஸ் நல்லவ இல்லம்மா. காஞ்சனான்னு ஒருத்தி ரொம்ப கெட்டவ. கௌரி அவளுக்கு பிடிக்காது. அந்த காஞ்சனா தான் இந்த நர்ஸுக்கு பணத்தை கொடுத்து கவிதாவை பத்தி தப்பா சொல்ல வச்சிருக்கா. நான் கேட்கறதுக்கு பதில சொல்லு. எவ்வளவு பணம் கொடுத்தா? அதனால கவிதாவை பத்தி நர்ஸ் தப்பா சொன்னான்னு சொல்றல்ல. சரி, நர்ஸ் தப்பா சொன்னா, ஆனா அவ சொன்னது தப்பா? கவிதா அல்பாயுசுங்கிறது நிஜம்தானே? கவிதா அவ அக்கா புருஷன் மேல ஆசை வச்சா, அதுக்காக தாலி கட்டிக்கிற வரைக்கும் போனாங்கிறது நிஜம்தானே? அந்த நர்ஸ் இல்லாதும் பொல்லாதும் சொல்லல. கவிதாவை பத்தி தப்பா இட்டுக்கட்டி சொல்லல. சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சத அந்த நர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னா, அவ்வளவுதானே? அந்த வகையில பார்த்தா நர்ஸ் எனக்கு நல்லது தானே செஞ்சிருக்கா. அந்த நர்ஸ் இல்லைன்னா நான் ஒன்னும் செத்து போக மாட்டேன். அவ போட்ட ஊசியை வேற நர்ஸ் போட போறா, இல்லைன்னா நீ வந்து போட போற. ஆனா இந்த கவிதா இங்க இருந்தானா நான் செத்துருவேன். ஆமா, இந்த கவிதா இங்க இருந்தானா நான் செத்துடுவேன். இதை வெடிச்சு தானா செத்துடுவேன். அதுக்காக முன்ன மாதிரி அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ இருந்துட்டு போட்டும். ஏன்னா அவ இருக்க போறது என்ன கொஞ்ச நாள் தானே. கொஞ்ச நாள் ஒரு ஓரமா ஒரு சேர் மாதிரி சோபா மாதிரி இருந்துட்டு போட்டும். அழாத கவிதா, நான் உன்னை சாக விட மாட்டேன். எமன் கூட நான் போராடுவேன். இல்லங்க, நான் அதுக்காக அழல. நான் இருந்தா அவங்க செத்துருவாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அதாங்க தாங்கிக்க முடியல. தாங்கவே முடியல. நீ ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் உன் கர்ப்பத்துக்கு தப்பான காரணம் சொல்லவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. காரணம் இல்லாம இந்த கர்ப்பத்தை நீ சுமக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். இதை மட்டும் சொல்லு. இல்ல இல்ல, இப்ப இல்ல. நீ எப்ப கேட்டாலும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நான் சுமக்கிறது தங்கத்துறையோட குழந்தைதான். நம்பிக்கை இல்லைன்னா சாமி முன்னாடி கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணட்டுமா? சத்தியம் பண்ணு. ஆனா அது கற்பூரத்து மேல இல்ல, கையில இருக்கிற உன் குழந்தை மேல.